நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறாய் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கேசி டிவியின் வழியாக இந்த திருப்பலியை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவனுடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் புது வாழ்வும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள். அவர் தன்னுடைய புதிய வாழ்வை நம் அனைவருக்கும் தருகின்றார். நம்முடைய பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நம்மை கூட்டிச் செல்கின்றார், நம்மை உயர்த்துகின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவே இன்றைய நாளிலே இந்த பலியின் வழியாக நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் ஆண்டவரோடு ஒன்றிணைய, அவரோடு எந்நாளும் நாம் வாழ நம்மை உயர்த்துவாராக. இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்டுள்ள நாங்கள் அதன் முழுமையான வழிபாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 32 முதல் 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவைச் சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாய் கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணையை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையை உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய நிலையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரரே, மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் எப்படி பிறப்பது? இதுதான் இன்றைய சிந்தனை. ஆண்டவர் இயேசு நிக்கதேமை பார்த்து சொல்கிறார், நீ விண்ணுலகை, நீ இறையரசை அடைய வேண்டுமெனில் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். இவ்வாறு அவர் கேட்கின்ற போது நிக்கதேம் இயேசுவை பார்த்து கிண்டலாக, வேடிக்கையாக, நக்கலாக கேட்கிறார். ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? மறுபடியும் தாயினுடைய வயிற்றினுள்ளே சென்று மறுபடியும் பிறப்பானா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உமக்கு ஒன்றும் தெரியவில்லை, நீ போதகராக இருந்த போதிலும் இந்த மறுபடியும் பிறப்பது எப்படி என்பது உனக்கு தெரியவில்லை. நீ சாதாரணமாக இந்த உலகத்திலே உள்ளதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறாய். ஆனால் நாம் அனைவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மறுபடியும் பிறப்பது என்பது என்ன? எவ்வாறு நாம் பிறக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே இதற்கு பதிலும் சொல்கின்றார். ஆவியால் நாம் பிறக்க வேண்டும், ஆவியில் நாம் பிறக்க வேண்டும். அவ்வாறு பிறக்கின்ற போது நாம் மறுபடியும் பிறக்க முடியும். ஆவியால் எது பிறக்கும்? ஆவியால் இட்லி தான் வரும், அல்லது ஆவியினால் நாம் புட்டை தான் கொண்டு வர முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லக்கூடியது தூய ஆவியினுடைய வல்லமையினால், தூய ஆவியினுடைய செயல்பாட்டால் நாம் மறுபடியும் பிறக்க முடியும். நாம் மறுபடியும் பிறப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலிலே இயேசுவை நம்ப வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய மீட்பராக, நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக அதை நாம் அறிக்கையிட வேண்டும். இதோ நான் உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய சீடனாக நான் மறுபிறப்பு அடைய விரும்புகிறேன் என்று சொல்கின்ற போது ஆண்டவர் நம்மை திருமுழுக்காட்டுகின்றார். எனவே தான் அவர் சொல்லக்கூடியதென்ன? ஸ்நாபக அருளப்பனுடைய அந்த ஞானஸ்தானத்தை பற்றி, திருமுழுக்கை பற்றி பேசுகின்ற போது, இதோ இவர் நீரினால் திருமுழுக்காட்டுகின்றார். அந்த ஸ்நாபக அருளப்பரை சொல்கின்றார், இயேசு என்பவர் வருகின்ற போது நம்மை ஆவியினால் அவர் திருமுழுக்காற்றுவார் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு நாம் எவ்வாறு மறுபிறப்பு அடைய முடியும் என்று சொல்கின்றார். அவருடைய அந்த ஆவியை தருவதன் வழியாக, தூய ஆவியை நாம் பெறுவதன் வழியாக நாம் மறுபிறப்பு அடைகின்றோம். அதையே வேறு விதமாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம்.
இந்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் ஒரு திரு அவையாக ஒன்று கூடி ஒரு புதியதொரு வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வாழ்வானது புதியதொரு வாழ்வாக வருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவை நம்பியவர்கள், இயேசுவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையையும் பொதுவிலை வைத்து அவரவர் தேவைக்கு ஏற்றபடி அதை பகிர்ந்து கொண்டு புதியதொரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு நாம் அனைவரும் விண்ணுலகை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமெனில் இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார். அந்த மறுபடியும் நாம் எவ்வாறு பிறக்க முடியுமெனில் ஆவியில் பிறக்க வேண்டும், இரண்டாவதாக திரு அவையில் நாம் பிறக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் இதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. நாம் தூய ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகின்ற போது, அந்த தூய ஆவியினுடைய வல்லமையினால் நாம் இருக்கின்ற போது நம்முடைய பழைய நிலைகள், பாவ நிலைகள் அத்தனையும் நீங்க பெற்று புதியதொரு வாழ்வுக்கு மறுபிறப்பாக நாம் வருகிறோம். அதே போன்றுதான் நாம் திரு அவையிலே ஒன்று சேர்கின்ற போது நாம் நம்முடைய தனிமையை விட்டுவிட்டு நம்முடைய தனிப்பட்ட இன்ப துன்பங்களை, நம்முடைய விருப்புகளை வெறுப்புகளை விட்டுவிட்டு நான் இந்த அவைக்காக திரு அவையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவரோடு சேர்ந்து வாழக்கூடியவனாக நான் வாழ்கிறேன் என்று வாழ்கின்ற போது புதியதொரு வாழ்க்கையை, மறுபிறப்பை நாம் அடைகிறோம். ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுக்கின்ற போது, இதோ நான் புதியதொரு வாழ்வுக்கு வந்துவிட்டேன், நான் மரணத்தை வென்று இதோ உயிர்ப்பிலே இருக்கிறேன், இதிலே உங்களுக்கு நான் பங்கு தருகிறேன், எனவே நீங்களும் இந்த மறுபிறப்புக்கு வாருங்கள். அவ்வாறு அந்த மறுபிறப்புக்கு வருகின்ற போதுதான் நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்ற அழைப்பை தருகிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுவை நம்முடைய முழு மீட்பராக, தலைவராக ஏற்றுக்கொள்வோம். அதே நேரத்திலே நாமும் ஆவியிலே புது பிறப்படைந்தவர்களாக, திரு அவையினுடைய புது அங்கத்தினர்களாக நாம் மாறி அவருடைய ஆசிரையும் அருளையும் இந்த பலியின் வழியாக பெறுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளை, சகோதரரை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய நம் தந்தைக்கு ஏற்றதாகும். ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கைதிரு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்கள் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய நண்பர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, இமேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, இமேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருமணம் நம்மை காக்கும் நிறைவாழ்வு. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல உயிருள்ள தேவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரினை மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.